புரட்சி கவிஞர் பாவேந்தர் உள்ளிட்ட திராவிட இயக்கத்தோட தீரமிகு வீரர்கள் வாழ்ந்த புதுச்சேரிக்கு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் சகோதர மாநிலமான புதுச்சேரியினுடைய புது வளர்ச்சிக்காக உங்க ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் எப்பவும் ஒன்னாதான் தேர்தல் நடக்கும். ஆனா இந்த முறை மாற்றி புதுச்சேரிக்கு முன்கூட்டியே நடத்துறாங்க. தேதியை மாத்தினா நம்முடைய உணர்வுகளை மாத்திட முடியுமா? பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைவித்தால் சங்காரம் நிசமென்ற சங்கே முழங்கனு பாடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மண்ணில் நின்று புதுச்சேரிய நாசமாக்கி இருக்கக்கூடிய சங்கிப்படையை விரட்டி அடிக்க திமுக கூட்டணிக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். கடந்த ஒரு வார காலமா தமிழ்நாட்டோட பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வு என்பது மீண்டும் திராவிட மாடல் அமையணும், அதைத்தான் விரும்புறாங்க. டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு தலையாட்டுகிற அடிமைகள் கூட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பல. அதே உணர்வுதான் புதுச்சேரி மக்களான உங்ககிட்டயும் இருக்கா? உங்ககிட்ட இருக்கா இல்லையா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா இருக்கு. நன்றி. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிய வீட்டுக்கு அனுப்ப நீங்க தயாரா? கொஞ்சம் சத்தம், இன்னும் சத்தம். நன்றி. புதுவை நிலம் புதுமையான நிலமாக மாற இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய 30 வேட்பாளர்களையும் நீங்கள் ஆதரிக்கணும் என்று கேட்க வந்திருக்கிறேன். சாதாரண மண்ணா இது? புகழ்பெற்ற புதுச்சேரி. இந்த மண்ணை பாஜகவும் என்ஆர் காங்கிரஸும் என்ன நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க? எப்படிப்பட்ட தலைவர்களை கொடுத்த மண் இது? புதுச்சேரி விடுதலைக்கு வித்திட்ட மக்கள் தலைவர் பா சுப்பையா, போற்றுதலுக்குரிய வெங்கட சுப்பரெட்டியார், புதுவை விடுதலை போர்ல கலந்துகிட்டு மாணவ பருவத்திலே அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக முத்திரை பதிச்ச ஃபரூக் மரக்கையார், புதுச்சேரியின் குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிக்க ஓங்கி ஒழிச்ச புதுவை சிவம், திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சிகளை தன்னுடைய திட்டங்களால மக்கள் மனதை வென்ற எம்டிஆர் ராமச்சந்திரன் அவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் உருவாக்கின உழவர் சந்தைகளை புதுச்சேரிக்கும் கொண்டு வந்த ஆர்வி ஜானகிராமன், நேர்மைக்கு இலக்கணமாக திகழ்ந்த தலைவர் ப சண்முகம், புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கின ப கண்ணன் வைத்திலிங்கம்னு இங்கே தோன்றிய மாண்புமிக்க அரசியல் தலைவர்கள் ஏராளம். ஆனா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசியல் மாண்புகளை குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கு. இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டிகளால புதுச்சேரி மண் தன்னுடைய பாரம்பரிய பெருமைகளை இழந்துட்டு இருக்கு.
இதை சரி செய்யத்தான் நம்முடைய திராவிட ஆழ்வார் அன்புக்குரிய ஜெகத்ரட்சகன் அவர்களை நான் அனுப்பி வைத்தேன் தலைமை கழகத்தின் சார்பில். அவரும் புதுச்சேரியை வளர்த்தெடுக்க தேவையான வளர்ச்சி அரசியலை பேசி கடுமையா உழைச்சு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கொட்டத்தை அடக்கிற வகையில ஒரு கூட்டணியை உருவாக்கினார். புதுச்சேரியை அழிவிலிருந்து காக்க, புதுச்சேரியை வளர்க்க நமது கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு அன்போடும் உரிமையோடும் நான் கேட்கிறேன். வெற்றி உறுதியா? சத்தம் போதாது, இன்னும் சத்தம். அழகான புதுச்சேரியில என்டியோட கூட்டணியோட அலங்கோலமான ஆட்சி நடக்க நீங்க அனுமதிக்கலாமா? நம்முடைய டிமாண்ட் என்ன? ஒட்டுமொத்த புதுச்சேரியோட கோரிக்கை என்ன? புதுச்சேரி மாநிலமாகணும். 16 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியாச்சு. ஆனா ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லைன்னு சொல்லி கைய விரிச்சிட்டாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை முனிசிபாலிட்டிகளாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதே போல புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்காம ஊராட்சி அளவுக்கு ட்ரீட் பண்றாங்க. இங்க இருக்கிற உங்க அமைச்சர்களுக்கு அதிகாரம் இருக்கா? சட்டசபைக்கு மாண்பு இருக்கா? உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு மரியாதையாவது இருக்கா? இங்க ஆளினால் யாரு? ஆளுநர். இங்க ஆளுநர் யாரு? ஆளினால். ஆளினால் யாருன்னா ஆளுநர். ஆளுநர் மூலமா ரங்கசாமி அவர்களை பொம்மை முதலமைச்சராக வச்சிருக்காங்க. சாமானிய மக்களையா வாழ விடுவாங்க? இதுக்கு உடனடியா முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு அருமையான வாய்ப்பு தான் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி. 9ஆம் தேதி தானே இங்க. ஆக புதுச்சேரியுடைய புதிய விடியலுக்கான நாள் ஏப்ரல் 9. விடியலுக்கு புதுச்சேரி தயாரா? புதுச்சேரி தயாரா?